சூப்பராகவே இருக்கேன். ஸோ ஹாப்பி டு சி மணி அவர்கள். ஏன்னா பேக் டு பேக் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து நல்ல ஹிட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த பாட்டு நான் சொன்ன மாதிரி சைக்கா இருக்கு ப்ரோ. உண்மையாக ஒரு கிஸ்ஸா வைப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபன் வைபாக இருக்கு. அண்ட் ஆல்சோ நான் இங்கிலீஷ் சாங்ஸ் நிறைய கேட்பேன். அந்த வைப்பும் கூட சேர்ந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஐ ஹாவ் டு நோ. ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்து நீங்கள் அதையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். எஸ். யா ஸோ என்னென்னா இப்போ நான் பண்ணுறேன்னொடனே எல்லாருமே டான்ஸ் தான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே, டான்ஸர்ன்றதுனால அப்படி ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கிராக் பண்ணது வந்து இந்த ஏன் ஆளுக்கு பர்த்டே பண்ணார் இல்லையா டைரக்டர் கார்த்திக் ராஜன். ஸோ அவர் தான் வந்து அதை கிராக் பண்ணார். இந்த வாட்டி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுண்டா, அதை நீ தான் ஆடிட்டியே, எல்லாம் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும், நீ டான்ஸுன்னு தெரியும், மறுபடியும் அதை ப்ரூவ் பண்ணோன்னு அப்படி வேணாம், நம்ம கொஞ்சம் ஆக்டராக கொஞ்சம் ஒரு சீன் ஓரியன்டாக போவோம், கொஞ்சம் ரகடாக ட்ரை பண்ணலாமான்னாரு. ஆனால் இந்த அளவுக்கு ரகடாக நினச்சி பார்க்கல. அவர் அப்புறம் சாங் அமைச்சோடனே நான் என்ன நினச்சேன்னா, ஓகே ஒரு மாதிரி மூடியாக அப்படியே ஒரு மாதிரி நல்லா இதுவாக இருக்கும், நான் நல்ல டான்ஸ் இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், தம்பி இப்படி இருக்கும்பா, இதெல்லாம் இருக்கு, இப்படி இருக்குமா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், என்ன நான் எப்படி ரகடாக இது என்ன நான் போர்ட்ரே பண்ணிப்பேன் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது, டவுட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஷாப் வச்சு, ஆமாம் ஒரு ஒர்க் ஷாப் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஜோனுக்குள்ளே போய் பண்ண வேண்டியதாக இருந்தது.